இந்த லிவர் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸ் டாபிக்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு எக்ஸாமில் இப்படி 2 கொஸ்டின் வந்ததுன்னா, அது எப்படி மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணணுன்றதுக்கு ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர்? பின்வரும் நோற்றில் எது முதல் வகுப்பு நெம்புகோலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பிள் மிஷின் அப்படின்னா என்ன? பேர்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது சிம்பிள் மிஷின் அப்படின்றது. சிம்பிள் மிஷின் அப்படின்றது ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணுமா உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை ஈஸியாக்குமா. அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. சிம்பிள் மிஷின்றது உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸு. அது உங்கள் ஒர்க்கை ஈஸியாக்குது. அது எப்படியெல்லாம் ஈஸியாக்குது அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டை குறைக்கிறது மூலமாக என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒர்க்கை ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடை இல்லை ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வேலையை ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சிம்பிள் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மிஷின் பண்ணுற வேலை. டைப்ஸ் இருக்குது. ஒரு 6 டைப் இருக்குது. இந்த 6 டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர், புல்லி, வீல் அண்ட் ஆக்சில், இன்க்ளைன்டு பிளேன், வெட்ஜு அண்ட் ஸ்க்ரூ. இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மிஷினில் வரக்கூடிய 6 டைப்ஸ். இப்போ வந்து இதில் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா, லிவர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரிஜிடான பாரு. அதை என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு. சரிங்களா? இதில் வந்து இந்த லிவரில் வந்து உங்களுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃபர்ட்டு, இன்னொன்று ஃபல்க்ரம், இன்னொன்று லோடு. இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீசா சொல்லலாம், சிஸ்ஸர்ஸ் சொல்லலாம், க்ரௌபார் சொல்லலாம். இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து சீசா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீசா அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், பைவட் பாயிண்ட் இருக்கும். இந்த பைவட் பாயிண்ட்ன்றது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பைவட் பாயிண்ட். இப்போ ஒரு சைடு என்ன பண்ணுவீங்க, ஒரு சைடு இப்போ நான் இருக்கேன், நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு நீங்கள் இருக்கீங்க, பி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு சைடு வந்து இதில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு பைவட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 எட்ஜ் பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை வந்து எஃபர்ட்னு சொல்கிறாங்க, இன்னொன்று லோடுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து 2 சைட்லேயுமே ஒருத்தர் இருக்கும். ஒரு சைடு நான் இருக்கேன், இன்னொரு சைடு நீங்கள் இருக்கீங்க. இதில் எஃபர்ட்டு லோடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா எஃபர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தது உங்கள் வெயிட்னால, நீங்கள் கொடுத்த லோடுனால என்ன ஆகிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தது பொசிஷனு இந்த சைடு கீழ் டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆயிடுச்சு. எப்படி மூவ் ஆயிருக்குன்னா, இவ்வளோ தூரம் இப்படி மூவ் ஆயிருக்கும். அப்போ எனக்கு இந்த சைடு இப்படி மேலே இருந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருப்பீங்களா அந்த பக்கம், உட்காந்து இப்படி இறக்குவீங்களா, இந்த பக்கம் நானும் உட்காந்து இந்த பக்கம் நான் இது என்ன பண்ணுறேன், இறக்குறேன்னு சொல்லி நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், இறக்க போகிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்குறேன். உங்கள் வெயிட்டை வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி கீழே எடுத்தால் தான் வந்து எஃபோர்ட் போட்டு நான் கொஞ்சம் அழுத்தி இங்கிட்ட உட்காந்தா தான் என்ன பண்ண முடியும், உங்களை இப்படி மேலே திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு எஃபர்ட்டை கொடுக்குறேன். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபர்ட் அப்ளைடு. இது வந்து எஃபர்ட்டு, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இது வந்து உங்களுக்கு லோடு. இப்படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், லிவரில் இருக்கக்கூடிய 3 மெயினான பார்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசா சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்ஸர் சொல்லலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌபார். இப்போ இந்த லிவரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃபர்ட், நீங்கள் கொடுத்த எஃபர்ட்டு
இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம் ஈக்குவல் டு லோடு அப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த லோட் ஆர்ம். என்ன சார் நீங்கள் எஃபர்ட்னா ஓகே, நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோர்ஸு அப்ளை பண்ணி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. அந்த எஃபர்ட்டு லோடுன்றது நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்தது அந்த லோடு. அப்போ இந்த எஃபர்ட் ஆர்ம்னா என்ன, இந்த லோட் ஆர்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எஃபர்ட் ஆர்ம் அப்படின்றது உங்கள் டிஸ்டன்ஸ் எதுக்குன்னா எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ எங்களுக்கு இதுதான் ஃபல்க்ரம், ஃபிக்ஸ்டு பாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, பைவட் பாயிண்ட்டு. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபல்க்ரம்னு சொல்லுவாங்க. ஃபல்க்ரம், இந்த ஃபல்க்ரம்ன்ற இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மிடில் பாயிண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபல்க்ரமோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம தள்ளியும் வச்சுக்கலாம், இங்கிட்டும் வச்சுக்கலாம், இப்படினா வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு இந்த எஃபர்ட் ஆர்ம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஃபல்க்ரமுக்கும் இங்கே நீங்கள் கொடுத்த எஃபர்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, இந்த எஃபர்ட் ஆர்ம் அப்படின்ற டிஸ்டன்ஸ், இந்த ஸ்பேஸ். இதே மாதிரி அப்போ லோடுனா என்ன, நீங்கள் கொடுத்த அந்த லோடுக்கும் இந்த ஃபல்க்ரமுக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது, உங்களுக்கான இந்த லோட் ஆர்ம் அப்படின்ற இது வரும். இப்படி தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, லிவர் வந்து பிரின்சிபலாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிவரில் வந்துட்டு உங்களுக்கு 3 டைப் ஆஃப் லிவர் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிள் மிஷினோட டைப்ஸு. ஓகேங்களா. நான் சொல்கிறது இப்போ லிவரில் இருக்கக்கூடிய டைப்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லிவரோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் லிவர். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் லிவர். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிளாஸ் லிவர் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர். இப்போ கொடுத்துருக்கிறதுல எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் அப்போ எது வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எஃபர்ட்டு, ஃபல்க்ரமு, லோடு இந்த 3த்தை பற்றி தெரியணும். அதனால தான் என்ன பண்ணேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர் இதில் வந்து உங்களுக்கு ஃபல்க்ரம் வந்து என்னவாக இருக்கும், எஃபோர்ட்க்கும் லோடுக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் எஃபோர்ட் எடுத்தோமா, இந்த பக்கம் லோடு எடுத்தோமா, இந்த சைடு ஃபல்க்ரம் எடுக்கும். உங்களுக்கு இந்த சீசாலையுமே எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் சீசாவை என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபல்க்ரம்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கணும். நடுவில் ஒரு சைடு நீங்கள் லோடு கொடுக்கணும், ஒரு சைடு எஃபோர்ட் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர். சரிங்களா. சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் லிவர் என்னன்னு சொல்லிட்டீங்க. இதே மாதிரி அப்போ எனக்கு செகண்ட் கிளாஸும் தேர்ட் கிளாஸ் லிவரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நடுவில் வந்து உங்களுக்கு லோடு இருக்கும். ஓகேங்களா. ஒரு சைடு எஃபர்ட் இருக்கும், நடுவில் லோடு இருக்கும், இந்த சைடு உங்களுக்கு அப்போ என்ன இருக்கும், எஃபர்ட் இருக்கும். சாரி, ஃபல்க்ரம். இங்கே தான் எஃபர்ட் வந்துருச்சுல்ல, ஃபல்க்ரம். ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன இருக்கும், உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபல்க்ரம் இருக்குன்னா இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும். நடுவால் லோடு இருக்கும், லோடு கொடுப்பீங்க, இந்த இடத்துல ஒரு எஃபர்ட் கொடுப்பீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, வீல் பாரோ செகண்ட் கிளாஸ் லிவருக்கு எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீல் பாரோ, நட் கிராக்கர் அண்ட் பாட்டில் ஓப்பனர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் வந்து எப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்குமா. இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறீங்க. பாட்டில் ஓப்பனரில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி இருக்குமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல போய் அது கீழே டச் ஆகுது. அப்போ ஒரு சைடு என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஃபல்க்ரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் நடுவால் என்ன பண்ணுறீங்க, ஒரு லோடை கொடுக்குறீங்க இந்த சைடு எட்ஜில். அதனால என்ன பண்ணுது, இது கீழே இருந்து அப்படியே மேலே மேலே மூவ் ஆகுது. அது மேலே மூவ் ஆகிறதுக்கு இந்த ஹேண்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குறீங்க.
இப்படி பிடிச்சி அழுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்படி அழுத்துறனால தான் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு மேல போயிடுது. அந்த பாட்டில் ஓப்பன் ஆயிடுது. பாட்டிலோட கேப் என்ன பண்ணும், அப்ப மேல வந்துரும். அப்போ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு. ஃபல்க்ரம் பாயிண்ட் ஃபிக்ஸ்டா வந்துருச்சு. இந்த சைடு இந்த சைடு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டா இருக்கு. இங்கனக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, ஒரு லோடு குடுக்குறீங்க. லோடு குடுக்குறனால இப்படி கீழ இருந்து அது என்னாகும், மேல இதாயிக்கும். அந்த லோட் ஆகுறதுக்கு நீங்க ஒரு எஃபோர்ட் குடுக்குறீங்க இந்த இடத்துல. இதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் லிவர் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாரி நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து கிரேட்டர் தென் 1ஆ இருக்கும். அது வந்து நான் இன்னும் வர வர ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேர்ட் கிளாஸ் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நடுவுல வந்து எஃபோர்ட் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், லோடு இருக்கும். இல்ல ஃபல்க்ரம் இருக்கும். லோடு, ஃபல்க்ரம் எது வேணாலும் சைடுல நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஃபல்க்ரம் போட்டிருக்கேனா, இங்கனக்குள்ள லோடு போட்டிருக்கேன். இங்க நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கன ஃபல்க்ரம் போட்டுட்டு, இங்கன லோடு, இங்கனக்குள்ள எஃபோர்ட்ன்னு கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, எது மிடில்ல இருக்கு அப்படின்றது முக்கியம். இப்ப நடுவுல லோடு இருக்குன்னா, நடுவுல தான் லோடு இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ல நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்ப தேர்ட் கிளாஸ் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து உங்களுக்கு எஃபோர்ட் இருக்கும். அப்போ ஒரு சைடு லோடு இருக்கும். நடுவுல எஃபோர்ட் இருக்கும். இன்னொரு சைடு ஃபல்க்ரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா, இந்த ஃபல்க்ரம் வந்து இந்த பக்கம் இருக்கும். லோடு இந்த பக்கம் இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இந்த தேர்ட் கிளாஸ் லிவருக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் ராடு, ஹியூமன் ஃபோரார்மு, ட்வீசர்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி ஓகே. இப்போ நீங்க வந்து மெயினா பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டினுக்குள்ள வரலாம். முதல்ல இந்த லிவர் கான்செப்ட்க்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு இப்படிலாம் என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இந்த ஆர்டர்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த ஆர்டர், இந்த ஆர்டர், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்ன இந்த ஆர்டர். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்குன்னா, ஜஸ்ட் இந்த 3 லெட்டர்ஸ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எல்இ ஓகேங்களா? இந்த 3 லெட்டர் ஞாபகம் இருந்ததுன்னா, நீங்க 3 கிளாஸ் லிவரையும் மறக்காம டப்புன்னு போட்டுறலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எஃப் இருக்கா? இது வந்து முதல்ல இருக்கு. எல் 2வதா இருக்கு. இது இ வந்து 3வதா இருக்கு. இப்போ வந்து நீங்க எஃப்ன்றது என்ன? ஃபல்க்ரம். இப்போ ஃபல்க்ரம் அப்ப நடுவுல இருக்கு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். ஓகேங்களா? அப்போ ஒரு சைடு லோடும், ஒரு சைடு எஃபோர்ட்டும் இருக்கும். இங்கிட்டும் கூட உங்களுக்கு லோடு இருக்கலாம். இங்கிட்டும் கூட எஃபோர்ட் இருக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல உங்களுக்கு ஃபல்க்ரம் இருக்கணும். ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதே மாரி நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எல் இருக்கு. அப்படின்னா, உங்களுக்கு நடுவுல லோடு இருக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லோடு இருக்கு. இந்த சைடு வந்து உங்களுக்கு அப்போ ஒரு எஃபோர்ட், இங்கிட்டு ஃபல்க்ரம். அப்படி இல்லன்னா, இங்கிட்டு ஃபல்க்ரம், இங்கிட்டு எஃபோர்ட். எது வேணா இருக்கட்டும். எனக்கு நடுவுல லோடு வந்துருச்சு அப்படின்னா, அது என்னது? செகண்ட் கிளாஸ் லிவர். இதே மாரி அப்ப தேர்ட் பாருங்க. எஃபோர்ட். நடுவுல எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கு. நடுவுல எனக்கு என்ன இருக்கு? எஃபோர்ட் இருக்கு. ஒரு சைடு அப்ப ஃபல்க்ரம் இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு லோடு இருக்கும். எனக்கு இங்கிட்டும் ஃபல்க்ரம் இருக்கலாம். இங்கிட்டும் இல்ல லோடு இருக்கலாம். இது 2ம் மாறி இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நடுவுல எஃபோர்ட் இருக்கு அப்படின்னா, எனக்கு அது தேர்ட் கிளாஸ் லிவர். இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் 3த்துக்கும் மறக்காம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஃபல்க்ரம். ஆதார புள்ளி நடுவுல இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய விசை அந்த எஃபோர்ட், இன்னொரு பக்கம் அந்த பொருளோட லோடு இருக்கணும். அதாவது இப்போ வந்து ஐஸ்டாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம நடுவுல தான் அழுத்தம் கொடுப்போம். ஸோ இது கிடையாது. நடுவுல வந்து நீங்க அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணாது, ஐஸ்டாங்ஸ் வராது. அப்போ ஆப்ஷன் ஏவை நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீல் பாரோ, அப்புறம் நட் கிராக்கர் இருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நசுக்க வேண்டிய பொருள் வந்து என்ன பண்ணும், நடுவுல இருக்கும். அப்போ இதனால என்ன பண்ணாது, அப்போ இது வந்து செகண்ட் கிளாஸ்ல வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சியும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொரடு தான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பக்கமும் நம்ம அழுத்துவோம், கரெக்டுங்களா? நடுவுல அந்த ஆணி மாதிரி ஒரு பைவட் இருக்கும். அதாவது அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த நுனியில தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று பிடிச்சி கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒயரை கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை திருகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அந்த நுனியில தான் நம்ம பிடிச்சிட்டு பண்ணுவோம். அப்போது இங்கே ஃபல்க்ரம் எங்கே இருக்குது, ஃபிக்ஸடாக நடுவில் இருக்குது.
அப்போது ஃபல்க்ரம் நடுவில் இருக்குது அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிளேயர்ஸ் தான் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஒன் தட் இஸ் நாட் அ கிளாஸ் ஒன் லிவர். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வகைகோள் நெம்புகோல் அல்லாத ஒன்றை கண்டறியும்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரு இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மூணுமே ஒரு 3 ஆப்ஷன் என்னவா இருக்கும், 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவராக இருக்கும். ஒரு ஆப்ஷன் தான் என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவராக இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ தான் நான் என்ன சொன்னேன், இங்கே கொஸ்டினில் சீசாவில் உங்களுக்கு ஃபல்க்ரம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நடுவில் இருக்குது, நடுவால் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. அப்போது எனக்கு சீசான்றது உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு கிளாஸில் லிவரில் வந்துடும். அப்போ எனக்கு சீசாவை நான் சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்ன்றது கொரடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அங்கனக்குள்ளே வந்து ஒரு ஃபிக்ஸ்டான பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஹேண்டில் இப்படி இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் தான் நீங்கள் வந்து பிடிச்சி ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நடுவில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஃபர்ட் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி வேலை பார்க்குறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லோடு இருக்குது. இந்த சைடு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க. அப்போ எனக்கு நடுவில் என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இந்த பைவட் பாயிண்ட் இருக்குது. அப்போ எனக்கு இந்த பிளேயர்ஸும் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் தான் வரும். அப்போ இதுவும் நான் ஃபஸ்ட் கிளாஸ் லிவரில் போட்டுருக்கேன். இதே மாதிரி சிஸ்ஸர் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்ஸர் எப்படி இருக்கும், இதே ஷேப்பில் தானே இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். இந்த சைடு நீங்கள் ஹேண்டில் இப்படி பிடிச்சி என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. அப்படின்னும்போது இந்த சைடு நடுவில் எனக்கு என்ன இருக்குது, ஃபல்க்ரம் இருக்குது. ஃபல்க்ரம்ன்றது என்ன, உங்களுக்கு ஃபிக்ஸ்டான பாயிண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு மூமெண்ட்டு நடுவால் இருக்காது. கரெக்டுங்களா? இன்னொரு சைடு என்ன இருக்குது, எனக்கு இங்கனக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், 2 கையில் பிடிச்சி எஃபர்ட் கொடுக்குறேன். பிடிச்சி ஏதோ கட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ப் எட்ஜை இது என்ன ஆகும், இப்படி க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ஓப்பன் ஆகி உங்களுக்கு மெட்டீரியல்ஸை கட் பண்ணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த லோடு ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகி கட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு லோடு, ஃபல்க்ரம், எஃபர்ட், நடுவில் ஃபல்க்ரம் வந்துருச்சு. அப்போ எனக்கு சிஸ்ஸர்ஸும் என்னது தான், எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர் தான். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நட் கிராக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் வராது. இப்போ நட் கிராக்கர்ஸ் இது வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஒரு முனையில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபல்க்ரம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஃபல்க்ரம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நசுக்க வேண்டிய அந்த லோடு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், நடுவில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும் உங்களுக்கு. நடுவில் தான் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு நட்ஸ் எதுவும் நசிச்சு அதில் இருந்து உலர்த்தி இருக்கிறத எடுக்கணும்னா அந்த இடத்துல இது பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட்டில் ஒரு எஃபர்ட் கொடுப்பீங்க. அதனால என்ன ஆகுது, நடுவில் இருக்கிற இந்த லோடு வந்து உங்களுக்கு இதாகி அந்த நட்டை பிரேக் பண்ணி உங்களுக்கு உலர்த்தி இருக்கக்கூடிய நட்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, நடுவில் லோடு இருக்குது. நடுவில் ஒரு லோடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃப்எல்இன்னு சொல்லியிருக்கோம். நடுவில் லோடு இருக்கப்போ செகண்ட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு அப்படி லோடு வரும். ஸோ இது செகண்ட் கிளாஸ் லிவரில் நட் கிராக்கர் வரும். அப்போ எனக்கு இதில் எது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லிவரில் வராதுன்னு தான் கேட்குறாங்க. நட் கிராக்கர் தான் வராது. ஸோ ஆப்ஷன் டியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு கிளாஸ் 2 லிவர் இஸ் ட்ரூ. இரண்டாம் வகை நெம்புகோல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் கிளாஸ் 2 லிவரை பற்றின எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம எப்பவும் போல் நமக்கு தெரிஞ்ச அந்த மேஜிக் ஷார்ட்கட் என்ன, எஃப்எல்இ. இப்போ இந்த எஃப்எல்இ அப்படின்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம இதில் கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபல்க்ரம் நடுவில் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கிளாஸு, லோடு நடுவில் இருக்குன்னா அது செகண்ட் கிளாஸு, இதே வந்து உங்களுக்கு எஃபர்ட் நடுவில் இருக்குன்னா அது தேர்டு கிளாஸ். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் 2 லிவரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு கிளாஸ் 2 லிவரில் நடுவில் என்ன இருக்கும், லோடு இருக்கும். கரெக்டுங்களா? நடுவால் லோடு இருக்குது. ஒரு சைடு அப்போ எனக்கு என்னவாக இருக்கும், எஃபர்ட்டு, இன்னொரு சைடு ஃபல்க்ரம். இப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடு எனக்கு எஃபர்ட் இருக்கலாம், இந்த சைடு ஃபல்க்ரம் இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான், இதுதான் கண்டிஷன் நமக்கு எதுக்கு, செகண்ட் கிளாஸ் லிவருக்கு. இப்போ நமக்கு ஆப்ஷன் பியை பாருங்கள். த எஃபர்ட் இஸ் இன் பிட்வீன் த லோட் அண்ட் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஃபர்ட் வந்து எனக்கு நடுவில் இருக்குன்றாங்க, இன் பிட்வீனில் இருக்குன்னா. ஒரு சைடு அப்போ லோடும் இன்னொரு சைடு
ஃபல்க்ரம் அப்படின்றாங்க. எஃபர்ட் வந்து உங்களுக்கு நடுவில் இருக்குன்னா அப்போ நம்ம அது என்ன சொல்லியிருக்கோம், இ வந்து உங்களுக்கு தேர்டாக வருது. அப்போ தேர்டு கிளாஸ் லிவரில் இது வரும். அப்போது ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்க, இது தேர்டு கிளாஸ் லிவரு, ஆனால் இது வந்து கிளாஸ் 2 லிவரில் எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ கிளாஸ் 3 பற்றி பேசுகிறதுனால ஆப்ஷன் பியை நான் என்ன பண்ணிடுறேன், எலிமினேட் பண்ணிடுறேன். ஆப்ஷன் டி பாருங்கள், த லோட் இஸ் இன் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் த ஃபல்க்ரம் அப்படின்றாங்க. இப்போ வந்து லோடு நடுவில் இருக்குன்றாங்க, இன்னொரு சைடு வந்து எஃபர்ட் இன்னும் ஃபல்க்ரமும் இருக்குன்றாங்க. அப்போ இந்த சைடு வந்து எஃபர்ட்டு, இந்த சைடு நான் ஃபல்க்ரம் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த சைடு எஃபர்ட்டும் இந்த சைடு ஃபல்க்ரமும் எடுத்துக்கிறேன். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறது வந்து இன்பிட்வீனில் லோடு இருக்கணும், அவ்வளோதான். இன்பிட்வீனில் எனக்கு லோடு இருக்குன்னா அது என்னது, செகண்ட் கிளாஸ் லிவர். செகண்ட் கிளாஸ் லிவரை பற்றி சொல்கிறது. அப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 2 லிவரில் எப்போவும் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு 1 விட அதிகமாக தான் இருக்கும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தென் 1. எதுக்கு, செகண்ட் கிளாஸ் லிவருக்கு. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எஃபர்ட் ஆம் எப்போவும் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபல்க்ரமுக்கும் லோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து லோடாம்னு சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட் ஆமுக்கும் உள்ளது எஃபர்ட் ஆம்னு சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. இங்கே எஃபர்ட் ஆமோடது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ இதில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தென் 1 வரணும். ஆனால் எனக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏல பாருங்கள் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தென் 1 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏவும் தப்பாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் சி பாருங்கள், த ஃபல்க்ரம் இஸ் நியர் த எஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஃபல்க்ரம் வந்து எஃபர்ட்டுக்கு பக்கத்துலையா இருக்குது, இல்லை லோடு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சியும் தப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தேர்டு கிளாஸ் லிவருக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா, தேர்டு கிளாஸ்க்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் உங்களுக்கு லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் கிளாஸ்க்கு. இதே மாதிரி அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் உங்களுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கலாம், இல்லை வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கலாம், லெஸ் தென் 1 இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இதையுமே உங்களுக்கு தனியாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பற்றி நான் என்ன பண்ணுறேன், தனியாகவே வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் சொல்லும்போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த லிவர் ஃபார் விச் த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1 ஹேஸ் டேஷ். எந்த நெம்புகளுக்கு இயந்திரவியல் நன்மைகள் எப்போதும் 1 விட குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தேர்டு கிளாஸ் லிவரில் தான் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தென் 1 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது தேர்டு கிளாஸ் லிவரில், தேர்டு கிளாஸ்னால் எஃபர்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் இருந்திருக்கும். எஃப்எல் இ போட்டிங்கன்னா இ தேர்டாக இருக்குது. அப்போ இ வந்து உங்களுக்கு நடுவில், எஃபர்ட் நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் லிவர். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தென் 1 இருக்குது. அப்போ எனக்கு தேர்டு கிளாஸ் லிவருக்கு எஃபர்ட்டு நடுவில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு அப்போ வந்து உங்களுக்கு ஃபல்க்ரமும் ஒரு சைடு வந்து லோடும் இருக்க போகுது தேர்டு கிளாஸ் லிவரில். கரெக்டுங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஃபல்க்ரம் வந்து பெட்வின் லோட் அண்ட் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. ஃபல்க்ரம் எஃப்எல்இ, ஃபல்க்ரம் ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவர், எஃப் தான் நடுவில் இருக்குது அப்படின்னா. அப்போது எனக்கு ஆப்ஷன் ஏ வந்து என்னது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோட் பெட்வின் எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம்னு சொல்கிறாங்க. லோடு ஃபஸ்ட்டு லோடு பெட்வினில் வருது, எதுக்கு, எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் நடுவில்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எல் நடுவில் இருக்கும், அது செகண்ட் கிளாஸ் லிவர். அப்போ எனக்கு ஆப்ஷன் பியும் வராது, எனக்கு தேர்டு கிளாஸ் லிவர் தான் வேணும். அதில் தான் எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கம்மியாக இருக்கும், லெஸ் தென் 1 இருக்கும். எஃபர்ட் பெட்வின் ஃபல்க்ரம் அண்ட் லோடுன்றாங்க. அப்போது எனக்கு எஃபர்ட் வந்துடுது பெட்வினில், எதுக்கு, ஃபல்க்ரமுக்கும் லோடுக்கும் நடுவில். நீங்கள் இங்கே கூட என்ன பண்ணிக்கலாம், ஃபல்க்ரம் இங்கே கூட லோடுன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை எஃபர்ட் நடுவில் இருக்கணும், பெட்வின் ஃபல்க்ரம் அண்ட் லோட். அப்போ எனக்கு ஆப்ஷன் சி வந்து என்னவா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் சியே சூஸ் பண்ணிக்கிறேன். லோட் அண்ட் எஃபோர்ட் ஆக்டிங் அட் த சேம் பாயிண்ட் அப்படின்றாங்க. நமக்கு வந்து தேர்ட் கிளாஸ் லிவரில் லோடும் எஃபோர்ட்டும் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுமா, ஆக்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது, அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the following is true regarding second class liver?
இரண்டாம் வகை நெம்புகோல் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லிவர் த எஃபர்ட் அக்வர்ஸ் பெட்வின் த லோட் அண்ட் த ஃபல்கம் அப்படின்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஃபர்ட் பெட்வின்ல இருக்கான். எஃபர்ட் பெட்வின்ல இருக்குன்னா எஃபர்ட் நடுவில் இருக்கு. அப்போ ஒரு சைடு உங்களுக்கு லோடும் ஒரு சைடு ஃபல்க்ரமும் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, எஃப்எல்இ போடுங்க. அப்போ எங்களுக்கு இ நடுவில் இருக்கு, எஃபர்ட் நடுவில் இருக்குன்னா அது தேர்ட் கிளாஸ் லிவர். அவங்க சொல்றது என்ன, செகண்ட் கிளாஸ் லிவர் பற்றி கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ தப்பு. செகண்ட் ஆப்ஷனில் பார்க்குறேன், இந்த லிவர் இந்த லோடு இஸ் பெட்வீன் த எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம்ன்றாங்க. அப்போ எனக்கு லோடு நடுவில் இருக்குன்றாங்க. லோடு நடுவில் இருக்குன்னா எனக்கு லோடு நடுவில் இருக்கிறது செகண்ட் கிளாஸ் லிவர். அவங்க சொல்கிறதும் என்னது, செகண்ட் கிளாஸ் லிவர் தான் சொல்கிறாங்க. அப்போ லோடு ஒரு சைடு எஃபர்ட்டும் இன்னொரு சைடு ஃபல்க்ரமும் இருக்கும். இன்பிட்வீனில் லோடு இருக்குது. அப்போ எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் எல்லின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் சி பாருங்கள், த ஃபல்க்ரம் இன் த லிவர் இஸ் பெட்வீன் எஃபர்ட் அண்ட் லோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபல்க்ரம் நடுவில் இருக்குது. ஒரு சைடு இன்னொரு சைடு லோடும் இன்னொரு சைடு எஃபர்ட்டும் இருந்திருக்கும். அப்போ ஃபல்க்ரம் நடுவில் இருக்குன்னா அது என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். அப்போ இது ஆப்ஷன் சியும் வராது, ஏன்னா எனக்கு தேவை செகண்ட் கிளாஸ் லிவர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்க்குறேன், லிவர் கேன் ஹேவ் எனி பொசிஷன் ஆஃப் எஃபர்ட் லோட் அண்ட் சப்போர்ட் அப்படின்றாங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லிவர் கேன் ஹேவ் எனி பொசிஷன் ஆஃப் எஃபர்ட் லோட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு லிவர் அப்படின்றது டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் எஃபர்ட்டு லோடு சப்போர்ட்டுன்னு இருக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் லிவர்னு டிஃப்ரெண்ட்டில் லோடு ஃபல்க்ரம் எஃபர்ட் இது மூணையும் பொசிஷன் மாற்றி மாற்றி வர்றத 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் லிவராக பிரிச்சிருக்கோம். அது எப்படி வேணால் இப்போ நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி எல்லா ரேண்டமான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லிவராக ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அதில் ஃபல்க்ரம் கண்டிப்பாக ஒரு பைவட் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் இது என்ன பண்ணும், உங்களுக்கு லிவராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டியும் வராது. அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை விச் ஆஃப் த பிலோ இஸ் நாட் அ கிளாஸ் 3 லிவர். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது எந்த வகுப்பு 3வது வகை நெம்புகோல் அல்ல என்பதை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எது கிளாஸ் 3 லிவரில் வராதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதில் என்ன பண்ணும், 3 ஆப்ஷன் உங்களுக்கு கிளாஸ் 3 லிவரில் வரும். ஒரு ஆப்ஷன் மட்டும் வேறு கிளாஸ் லிவரில் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஆப்ஷன் ஏவை பாருங்கள், ட்வீசஸ். இதை நம்ம பிடிக்கும்போது நம்ம நடுவில் தான் அழுத்தம் கொடுப்போம். ஸோ எஃபர்ட் நடுவில் இருக்குது அப்படின்னா எஃப்எல்இ. அப்போ இது உங்களுக்கு என்னது, எஃபர்ட் உங்களுக்கு நடுவில் தான் வருது. ஸோ உங்களுக்கு ட்வீசஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்பில் எப்படி இருக்கும், இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கும், அப்புறம் இங்கே உங்களுக்கு ஜாயிண்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இந்த இடத்துல நீங்கள் எஃபர்ட் கொடுப்பீங்க, குடிச்சு இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஹோல்டு பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு ட்வீசஸ்ன்றது. அப்போ எனக்கு இது தேர்ட் கிளாஸ் லிவரில் தான் வருது. அதனால் நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஸ்டாப்லர் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்லர் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு முனையில் உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்கும். அப்போ ஒரு சைடு உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த சைடு உங்களுக்கு ஃபல்க்ரம் இருக்கும். நடுவில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அழுத்துவீங்க. அப்போ நடுவில் என்ன பண்ணுவீங்க, எஃபர்ட் போடுறீங்க. அப்போ நடுவில் எஃபர்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு என்னது, தேர்ட் கிளாஸ் லிவரில் ஸ்டாப்லர் வந்துடும். அப்போ ஆப்ஷன் பியும் வராது. நெக்ஸ்ட் இந்த ஹாக்கி ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விளையாடுறப்ப ஒரு கை உங்களுக்கு ஹாக்கி ஸ்டிக்கோட மேலே இருக்கும், இன்னொரு கை நடுவில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வேகத்தை கொடுக்க முடியும். அப்போ இதுவும் உங்களுக்கு என்னது, நடுவில் எஃபர்ட் கொடுக்குறீங்க. அதனால் என்ன ஆகுது, இதுவும் உங்களுக்கு கிளாஸ் 3 லிவரில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி ஹாக்கி ஸ்டிக்கும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. இந்த வீல் பாரோ பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரே ஒரு வீல் மட்டும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெயிட் எடுத்துகிட்டு போகிற மிஷின் பார்த்துருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வீல் பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபல்க்ரம் ஒரு முனையில் இருக்கும், அப்புறம் கைப்பிடி உங்களுக்கு இன்னொரு முனையில் இருக்கும். இந்த சைடு இருக்கக்கூடியது உங்களுக்கு எஃபர்ட். ஓகேங்களா, இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ இருக்கக்கூடிய வெயிட்டை பிடிச்சி இந்த இடத்துல எஃபர்ட் கொடுத்து தூக்குறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுது, நடுவில் லோட், இங்கே உங்களுக்கு நடுவால் லோடு இருக்குது, இங்கேக்குள்ள தான் வெயிட் வச்சுருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, லாஸ்ட்டில் ஃபல்க்ரம் இருக்குது, நிலையான புள்ளி.
அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நடுவில் என்ன இருக்குது, லோடு இருக்குது. நடுவில் லோடு இருக்குன்னா அது என்னது, செகண்ட் கிளாஸ் லிவரில் வந்துடும். அப்போ செகண்ட் கிளாஸ் லிவரில் வீல் பாரோ வருது. அவங்க எது வந்து தேர்ட் கிளாஸ் லிவரில் வராதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ வீல் பாரோ தான் தேர்ட் கிளாஸ் லிவரில் வராது. ஸோ ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 3 meter long lever is used to lift a 500 Newton load. The fulcrum is placed 0.5 meter from the load. What minimum force should be applied at the lower end of the lever to lift the load? 500 நியூட்டன் எடையுள்ள ஒரு பளுவை தூக்குவதற்கு 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு நெம்புகோல் பயன்படுத்தப்படுகிறது. ஆதார புள்ளி பளுவிலிருந்து 0.5 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. பளுவை தூக்குவதற்கு நெம்புகோலின் கீழ் முனையில் செலுத்தப்பட வேண்டிய குறைந்தபட்ச விசை என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய ஒரு லிவர் இருக்குன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3 மீட்ரு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு லிவர் எடுத்துக்கோங்க. இதோட டோட்டல் லென்த் வந்து எனக்கு 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் யூஸ் டு லிஃப்ட் 500 நியூட்டன் லோடு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ஒரு 500 நியூட்டன் இருக்கக்கூடிய ஒரு லோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, லிஃப்ட் பண்ணுறீங்கன்றாங்க. ஓகே, த ஃபல்க்ரம் இஸ் பிளேஸ்ட் 0.5 மீட்டர் ஃப்ரம் த லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மீட்டர் லாங் லிவர் யூஸ் டு 500 நியூட்டன் லோடு. ஃபல்க்ரம் இஸ் பிளேஸ் 0.5 மீட்டர் ஃப்ரம் த லோடு. அப்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சைடு லோடு எடுத்துக்கிறேன். இந்த லோடுலேருந்து என்ன பண்ணுறாங்களாம், ஒரு 0.5 மீட்டர் தள்ளி வந்து உங்களுக்கு ஃபல்க்ரம் வச்சுருக்காங்களாம். இப்போ நான் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஃபல்க்ரம் இருக்குது. ஃபல்க்ரம் நடுவில் இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும், எஃப்எல்இன்னு தெரியும். எஃப் வந்து இப்போ நடுவில் இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் வந்துடும். இப்போ இன்னொரு சைடு உங்களுக்கு என்னவாக இருக்கும், எஃபர்ட் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது 0.5 மீட்டர் சொல்லிட்டாங்க. 500 நியூட்டன் ஃபோர்ஸ் லோடு வந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 500 நியூட்டன் இருக்கிற அளவுக்கு ஒரு லோடு இருக்குது அப்படின்றாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, 3 மீட்டர் டோட்டல் போட்டாச்சு. வாட் மினிமம் ஃபோர்ஸ் ஷுட் பி அப்ளைட் அட் த லோயர் எண்ட் ஆஃப் த லிவர் டு லிஃப்ட் த லோடு. அப்போ வந்து நீங்கள் இந்த சைடு வந்து லோடை வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், இப்படி இருந்தது லோடுனால ஒரு ஷேப் இப்படி ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு திரும்ப எஃபர்ட் கொடுக்கணும். அந்த எஃபர்ட் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை வந்து ஒரு திரும்ப ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே சொன்னேன். லிவர் வந்து உங்களுக்கு என்ன பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது, லோட் இன்ட்டு லோட் ஆர்மு ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம். ஓகேங்களா? இதில் லோடுன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு, எஃபர்ட்ன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டு. லோட் ஆர்ம் அப்படின்றது இந்த லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதே மாதிரி எஃபர்ட் ஆர்ம் அப்படின்றது எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோடு அவங்க வேல்யூ சொல்லிட்டாங்க, என்னென்னு 500ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேல்யூ டேரெக்டாக 500 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லோட் ஆர்ம்ன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபல்க்ரம் இஸ் பிளேஸ் 0.5 மீட்டர் ஃப்ரம் த லோடு. அப்போ லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். அப்போ லோட் ஆர்மோட டிஸ்டன்ஸ் என்னது, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். அப்போ 0.5ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டோட வேல்யூ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் வுட் பி அப்ளைட். இன்னொரு சைடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது, எஃபர்ட். அப்போ எஃபர்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் என்னன்றதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம் லென்த் அவங்க கொடுக்கல, ஆனால் டேரெக்டாக கொடுக்கல, இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டல் லென்த்து தெரியும், இந்த லென்த்து தெரியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டோட்டல் லென்த்தை இந்த லென்த்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லென்த்து தெரிஞ்சிடுமா. நமக்கு இந்த எஃபர்ட் ஆர்ம்ன்றது என்னது, எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தானே. அப்போ நீங்கள் 5லேருந்து இந்த 3லேருந்து இந்த 0.5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது தெரிஞ்சிடும். அப்போ 3 - 0.5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2.5ன்னு வேல்யூ கிடைக்கும். அப்போ எஃபர்ட் ஆர்முக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், 2.5ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. எனக்கு தேவை எஃபர்ட்டோட வேல்யூ தான். அப்போ இந்த 2.5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு டிவிஷனில் 2.5 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே கீழே மல்டிபிள் டு 10 பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த 0.5 எனக்கு 5ஆக மாறிடும், இந்த 2.5 எனக்கு 25ஆக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா. 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே வந்து 1 ஆகிடும், கீழே வந்து 5 × 5 25 ஆகிடும். திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 ஆகிடும், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 2 0 இருக்கும். அப்போ எஃபர்ட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன்
சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A lever is used to lift a 2000 Newton ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு 2000 நியூட்டன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிவர் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுறீங்களா. இஃப் த எஃபர்ட் ஆர்ம் இஸ் 4 times லாங்கர் தென் த லோட் ஆர்ம். இப்போ வந்து உங்களுக்கு எஃபர்ட் ஆர்ம்ன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா 4 மடங்கு இருக்கான். எதுக்கு? லோட் ஆர்முக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 4 times லோட் ஆர்ம்னு சொல்கிறாங்க. அதாவது லோட் ஆர்ம் வந்து உங்களுக்கு 1 மீட்டராக இருக்குது அப்படின்னா எஃபர்ட் ஆர்ம் வந்து உங்களுக்கு 4 மீட்டர் இருக்கும். அதானே? இது வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? E is equal to 4 times லோட் ஆர்ம் சொல்கிறாங்களா. அப்போ இந்த எல் வந்து கீழே எடுத்துருவாங்க. எல் கீழே எடுத்துட்டு உங்களுக்கு E is equal to 4 கீழே எதுவும் இல்லைன்னா இங்கே 1ன்னு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு எஃபோர்ட் ஆர்ம் வந்து 4 மீட்டர் இருக்குன்னா லோட் ஆர்ம் வந்து உங்களுக்கு 1 மீட்டர். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிஷனு. வாட் இஸ் த எஃபோர்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எஃபோர்ட் கண்டுபிடிங்க. 2000 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளை தூக்குவதற்கு ஒரு நெம்புகோல் பயன்படுத்தப்படுகிறது. விசைப்புயம் சுமை புயத்தை விட 4 மடங்கு நீளமாக இருந்தால் தூக்குவதற்கு தேவைப்படும் விசை என்னன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு என்ன தெரியும்? லிவரோட பிரின்சிபல் என்ன? லோட் இன்ட்டு லோட் ஆர்ம், எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம். கரெக்டுங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ டேரெக்டாக லோடு என்ன சொல்கிறாங்கன்னா 2000 நியூட்டன் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் ஃபோர்ஸ்ன்றது தான் உங்களுக்கு என்னது? எஃபர்ட். அப்போ உங்களுக்கு என்ன தேவை? எஃபர்ட் தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லோடுக்கு பதிலாக 2000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லோட் ஆர்மோடது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து கண்டிஷன்லேருந்து என்ன எடுத்துக்கிறோம்? நான் 1 மீட்டர்னு நானே எடுத்துக்கிறேன். இன்ட்டு 1ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு எஃபர்ட் வந்து தெரியாது, அது ஈன்னு வச்சுக்கிறேன். எஃபர்ட் ஆர்மோட லென்த் என்ன? 4 மீட்டர்ஸ். அப்போது 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு எஃபர்ட் தான் தேவை. அப்போ இந்த 4 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? 2000 டிவைடட் பை 4ன்னு இருக்குமா? 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 4 20 கிடச்சிரும். பேலன்ஸ் வந்து ஒரு 2 zeros இருக்கும். அப்போ எனக்கு எஃபர்ட்டோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 500 நியூட்டன் கிடைக்குது. ஸோ 500 நியூட்டன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பர்சன் இஸ் கேரிங் எ லோட் ஆஃப் 25 kg force hanging on a wooden stick. This load is placed at a distance of 8 cm from his shoulder. At what distance should the person place another load of 7.5 kg force so that the stick remains balanced? ஒருவர் ஒரு மரக்குச்சியில் 25 கிலோகிராம் ஃபோர்ஸ் எடையுள்ள ஒரு பளுவை தொங்கவிட்டுள்ளார். இந்த பளு அவரது தோளிலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. குச்சி சமநிலையில் இருப்பதற்கு அந்த நபர் 7.5 கிலோகிராம் ஃபோர்ஸ் எடையுள்ள மற்றொரு பளுவை எவ்வளவு தொலைவில் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு பர்சன் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாராம்? அவரோட ஷோல்டரில் இப்படி உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி வந்து ஷோல்டரில் வச்சு ஒரு வெயிட்டை என்ன பண்ணுறாரு? தூக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறாரு? 25 கிலோகிராம் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி ஒரு சைடு 25 கிலோகிராம் ஃபோர்ஸ் இருக்கிற அளவுக்கு லோடு இருக்கான். ஏதோ ஒன்று கட்டி இந்த இடத்துல 25 கிலோகிராம் ஃபோர்ஸ் வர மாதிரி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்களாம்? அதே மாதிரி ஒரு 7.5 kg இருக்கிற மாதிரி ஒரு லோடு என்ன பண்ணுறாரு? வச்சுருக்காரு. சரிங்களா? ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி இந்த சைடும் உங்களுக்கு வெயிட் வச்சுருக்காரு, இந்த சைடும் வெயிட் வச்சுருக்காரு. அதான் வந்து உங்க 2 சைடு லோடு வச்சுருக்காருன்றாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களாம்? 8 சென்டிமீட்டர் வச்சுருக்காங்களாம் இந்த 25 கிலோகிராம் ஃபோர்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் அப்போ என்னவா இருக்குது? அவர் ஷோல்டருக்கும் இந்த லோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 8 சென்டிமீட்டராக இருக்குது. அப்படின்னா அட் வாட் டிஸ்டன்ஸ் ஷுட் த பர்சன் பிளேஸ் அனதர் லோட் ஆஃப், அப்போ இங்கேருந்து இந்த 7.5 kg இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தட் த ஸ்டிக் ரிமைன்ஸ் பேலன்ஸ்ட். இந்த ஸ்டிக்கு வந்து இங்கிட்டும் போய் கீழே போயிடாமல் இங்கிட்டும் கீழே போயிடாமல் இல்லை மேலே போயிடாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸில் இதை பிடிச்சி தூக்கிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு பேலன்ஸ்டாக நேராக இருக்கும், அவர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போது இந்த சைடு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிலோகிராம் ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் மல்டிபிள் பண்ணுறது இந்த சைடு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் கிலோகிராம் ஃபோர்ஸையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நீங்கள் கொடுத்த அந்த லோடு
W1, அதாவது உங்களுக்கு பளு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஒரு பளு கொடுத்துருப்பீங்க, அதை W2ன்னு சொல்கிறாங்க. பளு 2, இங்கே D2, டிஸ்டன்ஸ் 2, டிஸ்டன்ஸ் 1 அண்ட் டிஸ்டன்ஸ் 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். லோடு என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து 25 கிலோகிராம் ஃபோர்ஸ், அப்போ 25 மல்டிபிள் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போ மல்டிபிள் 8 பண்ணிட்டேன். இன்னொரு சைடு வந்து லோடுன்னு சொல்கிறாங்கன்னா 7.8 kgன்னு சொல்கிறாங்க, KGF. அப்போ 7.8 மல்டிபிள் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அவர் எவ்வளோ தூரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் வைக்கணும், வச்சா பேலன்ஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் நான் அதை பண்ணுறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அதான் உங்கள் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 7.5 நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிருமா, டிவைடட் பை 7.5 அப்படின்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், மேலே கீழே ரெண்டு படத்தையும் மல்டிபிள் டு 10 பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இப்போ ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 25 கேன்சல் பண்ணிக்கலாமே. மேலே 1 into 25 வந்துடும். 3 into 25 75 கீழே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 80 divided by 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 80 x is equal to 80 by 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26.666ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிறதுனால 5 விட இது அதிகமாக இருக்குது, 6ன்னு இருக்குது. அப்போ 26.67 அப்படின்னு எடுத்துகிட்டு இதை முடிச்சுக்கிறேன். எனக்கு அப்போது இங்கே சென்டிமீட்டரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கூட எனக்கு என்னவாக இருக்கும், சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ 26.67 சென்டிமீட்டர்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The effort arm of a lever is 16 meter long and the load arm is 800 centimeter long. Find the effort required to lift a load of 40 Newton அப்படின்றாங்க. ஒரு நெம்புகோலின் விசைப்புயம் 16 மீட்டர் நீளமும் சுமை புயம் 800 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. 40 நியூட்டன் இடையில ஒரு பளுவை தூக்குவதற்கு தேவைப்படும் விசையை கண்டறியவும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஒரு யூனிட்டாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து வந்த வேண்டியது தான். சரி, நான் என்ன பண்ணுறேன், சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் மீட்டரில் வச்சுக்கிறேன். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியும். கரெக்டுங்களா, எனக்கு 800 சென்டிமீட்டருக்கு தேவை. நான் மல்டிபிள்ட்டாக இப்போ 8 பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிட்டோம், 800 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர் வரும்னு தெரிஞ்சிருக்கும். நான் ரெண்டு சைடு மல்டிபிள் 8 பண்ணேன்னா எனக்கு 8 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 800 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ நான் 800 சென்டிமீட்டருக்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. இப்போ நமக்கு லிவரோட பிரின்சிபல் என்ன, லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம். கரெக்டுங்களா. அவங்க என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃபர்ட் ஆர்ம் வந்து 16 மீட்டர் லாங்காக இருக்குன்றாங்க. நான் வந்து இங்கே ஃபல்க்ரம் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஒரு சைடு வந்து உங்களுக்கு லோடு, இன்னொரு சைடு எஃபர்ட் எடுத்துக்கிறேன். எஃபர்ட் ஆர்ம்ன்றது உங்களுக்கு என்ன, ஃபல்க்ரம்க்கும் எஃபர்ட்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டாங்க. எஃபர்ட் ஆர்ம் ஆஃப் லிவர் 16 மீட்டர், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 16 மீட்டர் இருக்கான். அந்த லோட் ஆர்ம் 800 சென்டிமீட்டர்ன்றது நம்ம மீட்டருக்கு மாற்றணும் 8 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லோடுக்கும் ஃபல்க்ரம்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்னது 8 மீட்டர்னு இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த எஃபர்ட் ரெக்வயர்ட் டு லிஃப்ட் லோட் ஆஃப் 40 நியூட்டன். இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, 40 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் லோடை கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் கிடையாது, இந்த சைடு தான் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. இந்த சைடு வந்து லோடு கொடுக்குறீங்க. லோடு கொடுக்குறதுனால என்ன பண்ணுது, அது அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் கீழே போகுது. இந்த சைடு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எஃபர்ட் கொடுக்கணும். அந்த எஃபர்ட் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் ஈக்குவல் எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்மோட பிரின்சிபல் ஆஃப் லிவரை யூஸ் பண்ணுறோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து உங்களுக்கு லோடு இருக்கும், லோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். அப்போது இந்த சைடு வந்து உங்களுக்கு 8 மீட்டர் தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த சைடு 16 மீட்டர் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபர்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படின்னும் போது தான் என்ன ஆகும், ரெண்டும் பேலன்ஸ் ஆகி ஈக்குவல் ஆகும். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம்னு எடுக்கிறாங்க. ஒரு வேல்யூ அதிகம், இங்கே வந்து உங்களுக்கு 8 மீட்டர்ன்ற லோட் ஆர்ம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இங்கே 40 நியூட்டன்ற லோடு இருக்குது. லோடோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 16 மீட்டர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எஃபர்ட் ஆர்மோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும், இங்கே அதிகமாக இருக்குன்னா ஒன்று குறையும். கரெக்டுங்களா. அப்படி இது குறைஞ்சாதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 40 மேட்ச் பண்ண முடியும். கரெக்டு தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லோடு வந்து என்னென்னு சொல்கிறாங்க,
40 நியூட்டன் சொல்கிறாங்க. ஸோ 40 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். லோட் ஆர்மோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? எஃபர்ட் ஆர்ம் அந்த லோட் ஆர்ம் இஸ் 8ன்னு கண்டுபிடிச்சோமா, அப்போ 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு எஃபர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எஃபர்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஈன்னு எடுத்துக்கிறேன். எஃபர்ட் ஆர்மோடது 16 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 16ஓட போட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், 8ஆல் அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 × 8 8 2 × 8 16 உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ நான் வந்து இது வந்து டிவிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். இப்படி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே பண்ணுவீங்க, நான் டேரெக்டாக இப்படி ரைட் சைடு பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 40 வந்து 20 ஆயிரும். ஏன்னா நீங்கள் இங்கே போட்டிங்கனாலும் கீழே டிவைடட் பை 2ன்னு பண்ணி 2 × 8 16 போடுவீங்க, திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும். டேரெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, 20 நியூட்டன்னு எஃபர்ட் கிடைக்கும். அப்போ எனக்கு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேசுன அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இப்படி கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஎல்பி சிபிடி2க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு டெய்லி 10 கொஸ்டின்ஸு உங்களுக்கு 7 o'clock வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வரும். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.